இன்னைக்கு ஒரு புடி ஆர் யூ ரெடியில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 பொன்னியின் செல்வன் மூவியை நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்லான்னு பூங்கனி ரெஸ்டாரண்ட் போனாங்க. கீழே வந்து கனி ரெஸ்டாரண்ட், மேலே வந்து பூங்கனி. கனினா வெஜ்ஜு, பூங்கனினா நான்வெஜ். நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே பியூர் நான்வெஜ்ஜுங்க. ஸோ லிஃப்ட் வழியாக நம்ம மாடிக்கு போயாச்சு. லிஃப்ட்டில் நம்ம மூஞ்சே நம்மளே பார்த்துட்டு மேலே போய் பார்த்தா எல்லோரும் வெளியே உட்காந்துருந்தாங்க. என்னடா வெளியே உட்காந்துருக்கேன்னு கேட்டால் உள்ள ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டோட மனசு ரொம்ப சங்கட்டமாயிட்டு நண்பர்களே. இருந்தாலும் விடுவோமா, அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரி அப்படின்னு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே நேராக உள்ளே போயாச்சு. உள்ளே போய் ஆம்பியன்ஸை பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். உள்ளே பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் ஓரியன்ட் டைலாக்காக ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா ஆம்பியன்ஸை சுற்றி பார்த்துட்டு தண்ணி குடிக்கலான்னு வாட்டர் பாட்டில் எடுத்தா அதில் நம்ம குந்தவை மேடம் இருந்தாங்க. சரி, அவங்களே ரசிச்சு முடிச்சுட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா லேம் சாப்போ, அப்புறம் கீ கார்லிக் ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது வந்து ஆடு வச்சு வர ஒரு டிஷ்ஷுங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பி ப்ரான் ஆர்டர் பண்ணோம். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுங்க. நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ் ஏதோ குர்குரே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ப்ரானு. அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். இது காமனாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட போனால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷில் இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்போவுமே ஒரு வெஜ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த கேஸில் வெஜ்ஜுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ண டிஷ் இன்னும் வரலையே சொல்லிட்டு பக்கத்து பிளேட்டில் இருக்கிற டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண போனேன். அந்த கார்லிக் ரைஸையும் இந்த கிரேவியும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஃபுல்லாக எலும்பு தாங்க இருந்தது, சதையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிரில் தந்தூரி பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக கலர் கலராக வந்து இறக்குறாங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. சரிடா இது இருக்கட்டும், நம்ம ஆர்டர் பண்ணது எங்கடா அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்மளோட பொட்டலம் பரோட்டா வந்துட்டுங்க. பொட்டலத்தை திறக்கிறதுக்குள்ளேயும் வயிற்றுலேருந்து பசி அப்படியே மேலாக்கில் வந்துட்டு இருந்தது. இங்கேயும் ஆவி மேலாக்கில் பறந்துட்டு இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் பொட்டலம் பரோட்டா. நான் சிக்கன் ஆர்டர் பண்ணல, மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணது. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னோட என்னோட மட்டன் பொட்டலம் பரோட்டா வந்துட்டுங்க. டங்கு ரோல் ஆவதை மன்னித்து விடுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து அலைக்க என் பிளேட்டில் வச்சு அப்படியே அந்த மட்டன் அப்படியே உரிச்சு காட்டி அப்படியே என் வாயில் போட்டு அந்த வெங்காய சம்பளை லைட்டாக வரவே ஒரு டேஸ்ட் பண்ண செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிபிக்யூ சிக்கன் இருக்கு இல்லையா, அதை அந்த க்ரீன் சட்டியில் டிப் பண்ணி சாப்பிட்ற சுகமே தனி தான். அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னே எனக்கு தெரிலங்க. ஆனால் அந்த பாபிக்யூ அந்த பிளேட்டில் வந்து இருந்தது. சரி இதையும் அந்த க்ரீன் சட்னியில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே ஃபுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் டைம் மட்டும் ரொம்ப டிலே ஆகுது. நாங்கள் 2 மணிக்கு போயிட்டு ஒரு 4:15 தான் வெளியவே வந்தோம். ஸோ ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் Instagram. Bye, take care.